ஹாய் வீவர்ஸ், நம்ம மகாலட்சுமியில பார்த்தீங்கன்னா அரை கிராம்ல இருந்து மாங்கல்ய உரு ஐட்டம், மாங்கல்யம் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா வந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் கட்டிங் குண்டு, பட்டை குண்டு, அதுலேயே நெல்லிக்காய் மணி குண்டு, இந்த மாதிரி எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அரை கிராம்ல இருந்தாலே எனக்கு ஓகே, 1 கிராம் 2 கிராம் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நாணக்குழலாம் பாருங்களேன், மிஷின் கட்டிங்கில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு கட்டிங்ஸ் பாருங்க. இதுலலாம் மோஸ்ட்லி வந்து செப்புக்குழா போட வேண்டியது இருக்காது. ஏன்னா ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு விடுற அளவுக்கு தான் ஹோல்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு குண்டே உங்களுக்கு 250 கிராம்ஸ் மில்லிகிராம் வரும் உங்களுக்கு. அதனால நம்ம செப்புக்குழா அவ்வளோவா தேவைப்படாது போடுறதுக்கு. உங்களுக்கு தேவைன்றவங்க ஒரு சிலர் போட்டுப்பாங்க. இப்போ காசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அரை கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து 1 கிராம் 2 கிராம் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த மாங்காய்லாம் பாருங்களேன், இதெல்லாம் அரை கிராம் தான். வாழை சீப்பு அதே மாதிரி பாருங்கள், 1 கிராம் வேணுன்றவங்களுக்கும் எல்லாமே இருக்குது. இந்த லக்ஷ்மி பொட்டு கூட 1/2 கிராம் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது உள்ளே வந்து வேக்ஸ் வைக்கணும். உள்ளே அரக்கு வச்சு நம்ம போட்டாதான் ரொம்ப நாளைக்கு சாலிடாகவே இருக்கும். அதுலேயே 1 கிராம் வேணுன்றவங்களுக்கும் நிறைய பீசஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெகுலராக போடுறது வாழை சீப்பு, இந்த லக்ஷ்மி பொட்டு, அன்னாச்சி பழம், இந்த மாதிரி எனக்கு பிளெயினில் போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சுன்றவங்க இந்த மாதிரி க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஸ்டோன் வச்சு. இதில் லக்ஷ்மி பொட்டு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.3 தான். ஆனால் எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்களேன். இதே மாங்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 மில்லிகிராம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம தான் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு நம்ம ரொம்ப ரசித்து பார்ப்போம். இன்னும் என்னெல்லாம் வாங்கி போடலாம், இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ற யோசிக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வாங்கி நம்ம போட்டுட்டு வேர் பண்ணிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த காசு மாங்காய் எல்லாம் பாருங்களேன், பிளைன்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு பாருங்க. ஆல்ரெடி இதில் 1 கிராம் வருது உங்களுக்கு. இது ஆல்ரெடி இருந்ததுக்கும் இந்த டைப் பார்க்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு அரக்கு வச்சு தான் போட்டோன்னா சாலிடாக இருக்கும், பார்வை அதிகமாக கிடைக்கும். அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா. 1 கிராம் இதை பார்க்கறதுக்கும் 1 கிராமில் இதை பார்க்கறதுக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஹாலோவில் வர்றது. அதுலேயே உங்களுக்கு கோரல் முத்து, அதுலேயே பிளாக் மணி, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி தான் உங்களுக்கு மாங்கல்யத்தில் போடுவாங்க. அதுவும் இந்த கிளி காசு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க நம்ம ஷோரூமில். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1.3 அந்த மாதிரி வெயிட் தான். ஆனால் பார்வை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்போ வர நியூ ட்ரெண்ட் இந்த கிளி காசு இதெல்லாம். இதுலேயே பாருங்கள் தேங்காய் பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹாலோ, நம்ம கம்பல்சரி வேக்ஸ் வச்சு தான் போடணும். அப்போ தான் கொஞ்ச நாள் லாங் லைஃப் நம்ம போட்டுக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே சீக்கிரமாக டென்ட் ஆகிடும். நம்ம வாங்கியும் பிரயோஜனம் கிடையாது. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அன்னாச்சி பழம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் எனக்கு வந்து 2 கிராம்ஸில் காசு வந்து கொஞ்சம் பார்வை இருக்குது. அதை விட எனக்கு 4 கிராம்ஸில் காசு கொடுங்க, 8 கிராம்ஸில் கொடுங்கன்றவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழுத்தமாக இருக்கும். நம்ம போட்டுட்டு அது எதுவுமே ஆகாது, ரொம்ப லாங் லைஃப் சூப்பராக போட்டுக்கலாம். அதுலேயே குழந்தைங்களுக்குலாம் தாயத்து கேட்பீங்க. இந்த மாதிரி 1 கிராம் 2 கிராம்ஸில் தாயத்து எடுத்துட்டேன்னா, ஏன்னா மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு தாயத்து வந்து தங்கத்தில் தான் நிறைய பேர் போடுவாங்க. ஒரு 2 கிராம் 1 கிராம்லேயே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தொப்புள் கொடி வச்சு போடுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு, அதனால போடுவோம். இதுலேயே மாங்கல்யம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்ண போட்டு, இதில் பேக் சைடு வேணுன்றவங்க வேக்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஒரு சிலர் அப்படியே கூட போட்டுப்பாங்க, எதுவும் ஆகாது. இன்னும் கொஞ்சம் நல்லா அது முழுக்குன்னு இருக்கணுன்றதுக்காக வேக்ஸ் வச்சுப்பாங்க. அதுலேயே மீனாட்சி சொக்கநாதர், இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டத்தாலி சொல்லுவோம். இதுலேயே தொப்பத்தாலி, இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தென்னங்கீத்துலேயே அப்படியே ஃப்ளவர் இதில் சிங்கிளாக வரும், இந்த மாதிரி நாமம் வரும். இதுலேயே அவங்கவுங்க ஒரு இது வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி. இந்த தாலிலாம் பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸில் சூப்பராக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 4 கிராம்ஸ் பட்டத்தாலி உங்களுக்கு. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தட்டை பொட்டு கிண்ண பொட்டு இந்த மாதிரி டைப் தான் நிறைய பேர் கேட்பீங்க. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் தாலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டின் ஷேப்லேயும் இருக்குது, ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. அதுலேயே இந்த மாங்கல்யம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும் சென்டராக உங்களுக்கு. இதில் சிங்கிள் உங்களுக்கு ரெட் ஸ்டோன் வச்சுருக்கு. இதுலேயே கேரளா தாலி கூட இருக்குது பாருங்க. கேரளா தாலிலாம் பார்த்தீங்கன்னா 3/4 கிராம் 1 கிராம் அந்த ரேஞ்சிலேயே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி மாங்கல்யம் வகைகள் பார்த்தீங்களா, எத்தனை வகைகள் பாருங்களேன்.
இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ கலெக்ஷன் இருக்கா, இவ்வளோ ஊர் நம்ம கோத்துக்கணுமா அப்படின்னு நம்மளே அதிசயப்படுவோம். அந்த அளவுக்கு மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ் சூப்பராகவே வந்திருக்கு. இன்னும் இதுலேயே நிறைய பேர் வந்து 8 கிராமில் மாங்கல்யம் அந்த மாதிரிலாம் கேட்குறவங்க உடனே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம 1 வீக்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஷோரூமுக்கு 1 டைம் வந்து நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.